அனைவருக்கும் வணக்கம். நாம ஹீட் லெசனோட செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட். ஹீட் பண்றதுனால சாலிட்ஸ் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு சாலிட் ஆனது ஹீட் பண்ணும்போது அதோட மாலிகூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேகமா வைப்ரேட் ஆகுது. ஸோ ரொம்ப தூரத்துக்கு வைப்ரேட் ஆகுறதுனால இம்மீடியட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சம் மோர் ஸ்பேசஸ் அது எடுத்துக்க பார்க்கும். இதனால அந்த ஆப்ஜெக்ட் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகுது. சாலிட்ஸ்ல எக்ஸ்பேன்ஷன் குறைவா இருக்கும். லிக்விட்ஸ்ல சாலிடை காட்டிலும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் அதிகமா இருக்கும். கேசஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால சாலிட் லிக்விடை காட்டிலும் அதிகமான எக்ஸ்பேன்ஷன் ஆனது இருக்கும். இந்த ஹீட் ஆனது வைப்ரேஷன் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வைப்ரேஷன்னால ஏற்பட்ட ஹீட் ஆனது அடுத்தடுத்த ஆப்ஜெக்டுக்கு கண்டக்ட் ஆகி எல்லாமே ஒரே மாதிரி வைப்ரேட் ஆகி தென் அதிகப்படியா அது எக்ஸ்பேண்ட் ஆக பார்க்கும். சாலிட் ஆனது எக்ஸ்பேன்ஷன் ஆன ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகி லிக்விடா போகுது. அதே சமயம் லிக்விட் ஹீட்டிங்னால கேசஸா போறதும், கூல் ஆகிறதுனால கான்ட்ராக்ட் ஆகி கேசஸ் ஆனது லிக்விடா மாறுறதும், லிக்விட் ஆனது சாலிடா மாறுறதும் இங்க 3 ஸ்டேட்ஸை பத்தி நாம லாஸ்ட் டைம்லயே படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹீட் பண்றதுனால எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பேன்ஷனை தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லணும். இங்க சாலிட் ஆனது எப்படி லீனியராகவும் கியூபிக்கலாகவும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The expansion in length is called linear expansion. அதாவது அந்த ஆப்ஜெக்டோட லென்த் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அது லீனியர் எக்ஸ்பேன்ஷன். அப்படி இல்லாம அந்த ஆப்ஜெக்டே முழுமையா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அதோட வால்யூமே எக்ஸ்பேன்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அதுல கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லணும். இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா முன்னெல்லாம் பார்த்தோம்னா நம்மளோட பேனா மூடிய திருக முடியல அப்படிங்கும்போது கையில வச்சு அந்த பேனாவை மூடிய நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற ஹீட் அந்த மூடிக்கு போகும். உடனடியா அதை திருகும் போது மூடியில கீழே இருக்கிற ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தட் அதை நாம ஈஸியா திருக முடிஞ்சது. இது ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கும் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எடுத்திருக்காங்க? பேட்டரி, இந்த பேட்டரியிலிருந்து பல்பு, காயினு, அப்புறம் ஒரு லென்த்தான ஒரு கம்பி, இது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, இந்த கம்பிக்கும் காயினுக்கும் இடையில சின்ன கேப் விட்டுருக்காங்க. இந்த கம்பியோட ஒயர் கனெக்ட் ஆன எண்டு மேல ஒரு பிளாக்கை வச்சு அது மேலும் எக்ஸ்பேண்ட் அந்த சைடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தடுத்துட்டாங்க. இப்ப இந்த கம்பியை நாம சூடு பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த கம்பியானது ஃப்ரீ இன்சைடு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி காயின்ல டச் ஆகும். டச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரிசிட்டி ஆனது இங்க கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஃப்ளோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பல்பு பர்ன் ஆகும். இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லென்த்ல மட்டும் இந்த கம்பியானது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். இது ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட், நீங்க வீட்லயே செய்யலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். இங்க ஒரு மெட்டல் பால் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மெட்டல் பால் ஆனது ஜஸ்ட் பாஸ் த்ரூ த ரிங். இந்த ரிங் வழியா போயிட்டு வர்ற அளவுக்கு அதுக்கு இடம் இருந்தா போதும். ஸோ ரிங் வழியா அது ஃப்ரீயா போயிட்டு வருது. இப்போ அந்த மெட்டல் பாலை நாம நல்லா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணிட்டு இந்த ரிங் வழியா உள்ள அனுப்ப பார்த்தோம்னா அது ஸ்ட்ரக் ஆகும். ஏன் உள்ள போகல அப்படின்னா ஹீட்னால இந்த பால் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். இந்த பாலோட லென்த் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குமா? இல்ல, இந்த பாலே கம்ப்ளீட்டா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது. ஸோ இது வால்யூமே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இத கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷனோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் த
அயான் ரிம் ஆன் தி உட்டன் வீல். இந்த உட்டன் வீலோட சைஸ் பெருசா இருக்கும், இந்த அயான் ரிம்மோட சைஸ் சின்னதா இருக்கும். ஆனா இந்த மாட்டு வண்டியோட வீலுக்கு மேல இந்த ரிம்மை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஃபிட் பண்ணியிருப்பாங்க? இந்த அயான் ரிம்மை நல்லா சூடு பண்ணி அது எக்ஸ்பேண்ட் ஆயிரும். எக்ஸ்பேண்ட் ஆன பின்னாடி இந்த வீல்ல ஃபிட் பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னா கூல் ஆகி அந்த வீலோட நல்லா கெட்டியா பிடிச்சிக்கும். ஸோ ஸ்லிப் ஆகாம இந்த ரிம் ஆனது இந்த வீலோட இருக்கிறதுக்கு தெர்மல் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிவெட்டிங், அதாவது ரெண்டு ஸ்டீல் பிளேட்ஸை கெட்டியா ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு ரிவெட்டிங் ஆனது யூஸ் பண்றாங்க. எப்படி நடக்குது? ஒரு ரிவெட்டிங் போல்ட்ஸை ரெண்டு பிளேட்ஸையும் ஜாயின் பண்ற அந்த ஹோல்ஸ் வழியா விடுறாங்க. விட்டு போல்ட்ஸோட அனதர் ஒன் சைடு ரிவர்ட் ஆகிருக்குது. ரிவர்ட் ஆகாத இன்னொரு பக்கத்துல அதை நல்லா ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிவர்ட் ஆகாத பார்ட்டு நல்லா ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இமீடியட்டா இந்த ரெண்டும் நல்லா டச் ஆகிருக்கிற மாதிரி ரிவர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அனதர் சைடும் ரிவர்ட் ஆயிருச்சு. ரிவர்ட் ஆன பின்னாடி பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்டீல் பிளேட்டும் நகராத அளவுக்கு கெட்டியா இருக்கும். ஸோ இந்த ரிவர்ட்டிங்கும் ஒரு தெர்மல் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால நடக்கிற யூசேஜ் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷனோட எக்ஸாம்பிள்ஸை நாம பார்க்கலாம். நாம ரயில்ஸ் பார்ப்போம். ரயில்ஸ்னா தண்டவாளம். இந்த ரயில்ஸ்ல பார்த்தோம்னா சம் ஸ்பேசஸ் விட்டு விட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்பேசஸ் விட்டுருக்காங்க அப்படின்னா, வெய்ய காலத்துல சம்மர் டேஸ்ல என்ன ஆகும்? ஹீட்னால இந்த ரயில்ஸ் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த ஸ்பேசஸை வந்து ஃபில் பண்ணும். அப்படிங்கிறதுனால அந்த ரயில்ஸ்ல கேப் ஆனது விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி பாலம் போடுறாங்கன்னா காங்கிரீட் பாலம், அந்த இடத்துலயும் வந்து சின்ன சின்னதா கேப் விட்டுருப்பாங்க. உங்க தெருவுக்கெல்லாம் காங்கிரீட் ரோடு போட்டிருந்தாங்கன்னா பார்க்கலாம், ஒரு சின்ன ஸ்டீல் மாதிரி வச்சு கூட விட்டுருப்பாங்க. என்ன காரணம்? அதாவது வெய்ய காலத்துல சம்மர் டேஸ்ல ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகி அது கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மாதிரி கேப் ஆனது விட்டுருப்பாங்க. விடாம இருந்தா என்ன ஆகும்? சம்மர் டேஸ்ல ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆக பார்க்கும், வழி கிடைக்காத போது அது இமீடியட்டா என்ன ஆகும்? அதுல கிராக் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கேப் ஆனது விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிராக்கிங் ஆஃப் அ திக் கிளாஸ் டம்ளர். ஒரு கிளாஸ் டம்ளர்ல நாம வந்து ஹாட் வாட்டரை எடுத்துக்கிட்டோம். ஹாட் வாட்டரை எடுத்தோன்னே என்ன ஆகும்? இந்த டம்ளர் ஆனது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து ஒரு சில டம்ளர் ஆனது பிரேக் ஆகிறத பார்க்கலாம். ஏன் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா, ஹாட் வாட்டர் எடுத்தோன்னையும் அந்த வெசலுக்கு அதோட ஹீட் போய் வெசல் ஆனது டெம்பரேச்சர்னால எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா இந்த டம்ளரோட பேக் சைடு அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா காத்தோட கூலிங்ல இருக்கிறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஆனா உள்ள ஹீட்னால இந்த கிளாஸ் டம்ளர் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால என்ன ஆகுதுன்னா, சின்ன உட்பகுதியானது எக்ஸ்பேண்ட் ஆக பார்க்கும். ஸோ அங்க ஒரு சின்னதா கிராக் வரும். இதனாலதான் வந்து கிளாஸ் டம்ளர் ஆனது ஹீட் ரொம்ப சூடான பொருளை நாம் அதுல எடுத்துக்கிட்டோம்னா உள்ள வந்து கிராக் ஆகிறதுக்கு காரணம். சரி, இப்போ இது இல்லாம இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, போரோசிலிகேட் கிளாஸஸை யூஸ் பண்றோம். இந்த போரோசிலிகேட் கிளாஸ் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆனாலும் கிராக் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஒயர்ஸ். இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்க்கு இடையில எலக்ட்ரிக் ஒயர்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸ் ஆனது கரண்ட் கம்பின்னு நம்ம சொல்றோம். அது என்ன ஆகுது? வெய்ய காலத்துல சேக் ஆகுது, தொங்கிட்டு இருக்கு. குளிர்காலத்துல அது வந்து கான்ட்ராக்ட் ஆகி அந்த தொங்குறது குறைவா இருக்கும். ஆனா வெய்ய காலத்துல எப்படி இருக்குது? சேக் ஆகிருக்கு. ஸோ இவங்க அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே வெய்ய காலமா அதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா அது கொஞ்சம் சேக்கா இருக்கிற மாதிரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீட்னால அந்த ஒயர் ஆனது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால வெய்ய காலத்துல நாம வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, வெய்ய காலத்துல சேக் ஆயிருக்கு, பட் விண்டர் டேல அது கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகி டைட்டா இருக்கும். ஸோ
இப்போ நாம ஹீட் லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.